Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Amma ba'd. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மறுமை குறித்த விஷயங்களை நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகின்றோம். இதற்கு முந்தைய அமர்விலே சூர் எப்படி ஊதப்படும், இந்த சூர் ஊதப்படும் பொழுது என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் மாறுதல்கள் எல்லாம் நடக்கும் என்பதை நாம் சென்ற அமர்வில் அறிந்து கொண்டோம். இன்றைய அமர்விலே சூர் ஊதப்பட்டு இறுதியில் ஊதப்படக்கூடிய சமயத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் கடைசி நபர் வரையில் அனைவரும் எங்கு இறந்தார்களோ, எங்கு அடக்கம் செய்யப்பட்டார்களோ அங்கிருந்து தங்களுடைய மண்ணறைகளில் இருந்து எழுந்து இந்த மஹ்ஷருடைய மைதானத்திற்கு எப்படி செல்லுவார்கள் என்பதை பற்றியும், மஹ்ஷருடைய மைதானத்தில் நடக்கக்கூடிய சில அவலங்களை பற்றியும் தான் இன்றைய அமர்விலே நாம் அறிய இருக்கின்றோம். நான் உங்களுக்கு முன்னால் 3 வசனங்களை ஓதி காண்பித்தேன். அதில் முதலாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், வயௌம நுஸய்யிருல் ஜிபால, நாளை அந்த மறுமை நாளிலே மலைகளை நாம் பெயர்த்து விடுவோம். வதரல் அர்த பாரிஸா, இன்னும் பூமியை வெட்ட வெளியாக நீர் காண்பீர். வஹஷர்னாஹும், யாவரையும் நாம் ஒன்று திரட்டி விடுவோம். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, ஒருவரையும் விட்டு வைக்காம அனைவரையும் என்ன செய்து விடுவோம், ஒன்று திரட்டி விடுவோம். அந்த நாளிலே நீங்கள் அனைவரும் உங்களுடைய ரப்புக்கு முன்னால் அணி அணியாக வருவீர்கள். லகத் ஜிதுமுனா கமா கலக்னாகும் அவ்வல மர்ர, எப்படி உங்களை நாம் முதலில் படைத்தோமோ அதை போன்று நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் அணி அணியாக ஒன்று திரட்டப்படுவீர்கள். இன்னும் என்ன நடக்கும், வவுதி அல் கிதாபு, நம்முடைய பட்டோலை நமக்கு முன்னால் வைக்கப்பட்டுவிடும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, பாவிகள் பயந்து கொண்டு இருப்பார்கள், அஞ்சிக் கொண்டு இருப்பார்கள் அந்த பட்டோலையில் இருப்பதை கொண்டு. இன்னும் கூறுவார்கள், வயகூலூன யா வைலதனா, எங்களுக்கு என்ன நேர்ந்தது, இது எப்படிப்பட்ட புத்தகம், இது எப்படிப்பட்ட பட்டோலை, இது எப்படிப்பட்ட ஏடு. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும், பெரிய பெரிய விஷயமாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களும் இந்த பட்டோலையில், இந்த ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு விஷயம் கூட விடப்படவில்லை. வவஜதுமா அமிலு ஹாதிரா, அவர்கள் தாங்கள் செய்த அமல்களை தங்களுக்கு முன்னால் காண்பார்கள். வலா யத்லிமு ரப்புக அஹதா, அல்லாஹ் யாரையும் என்ன செய்ய மாட்டான், யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அப்ப இந்த வசனம் எதை சொல்லுது நண்பர்களே, நாளை மறுமையிலே விசாரணை நடக்கக்கூடிய அந்த சமயத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் மக்களுடைய நிலையை பற்றி இந்த வசனம் பேசுது. இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, நாளை அந்த மறுமை நாளிலே ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். வ உம்மிஹி, தன்னுடைய தாயை விட்டும் விரண்டு ஓடுவான். வ அபீஹி, தன்னுடைய தந்தையை விட்டும் விரண்டு ஓடுவான். வ சாஹிபதிஹி, தன்னுடைய மனைவி, வ பனி, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடுவான். லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி, நாளை மறுமையிலே அவரவருடைய வேலைகளிலே பரபரப்பாக இருப்பார்கள். பிறரை பற்றி சிந்திக்கக்கூடிய எண்ணம் யாருக்கும் வராது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, சூரில் ஊதப்பட்டவுடன் ஃபலா அன்சாப பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் எந்த உறவும் இருக்காது, யாரும் யாரையும் பற்றி விசாரிக்கவும் மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூர் ஊதப்பட்டு மக்கள் எழுந்து செல்லும் பொழுது ஒருவரை ஒருவர் அறிந்து வைத்திருந்தாலும் அவர்களை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க, நலம் அதை கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம், நல்லா இருக்கீங்களா, என்ன பண்றீங்க, என்ன சாப்பிட்டீங்க, நலம் விசாரிக்கிறோமா, தெரியுதுல ஒருத்தருக்கு ஒருத்தர். அன்னைக்கும் தெரியும், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, யாரையும் பற்றி கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் லிகுல் இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின், நாளை இந்த மறுமையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷஅனு யுக்னி, அதாவது பரபரப்பாக இருப்பான். அவனை மற்ற விஷயங்களை விட்டு அது அந்த கவனத்தை செலுத்தாமல் அவன் தன்னுடைய நிலை, நஃப்சி நஃப்சி, எனக்கு என்ன ஆகும் என்றே அந்த கவலையில் நாளை மனிதன் இருக்கக்கூடிய காரணத்தினால் எந்த உறவும் அன்னைக்கு இருக்காது, யாரையும் பற்றி என்ன பண்ண மாட்டாங்க, நலம் விசாரிக்க கூட மாட்டாங்க. அப்ப அந்த நாளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை நாம் தயார்படுத்திட வேண்டும். அப்ப என்ன நடக்கும், சில பேர் கபரில் இருந்து எழுந்து வரும்போது கண்ணியத்திற்குரியவர்களே பெரும் அச்சத்தோடு எழுந்து வருவாங்க. என்ன செய்வாங்க, சந்தோஷமாக எழுந்து வருவாங்களா, இல்ல, அச்சத்தோடு எழுந்து வருவாங்க. அல்லாஹ் சொல்றான், வயௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர் ஃபஃபஸிஅ மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ் வ குல்லுன் அத்தவு தாகிரீன், அந்த சூரிலே ஊதப்படக்கூடிய அந்த சமயத்திலே வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் எல்லோரும் அதிபயங்கரமான அச்சத்திலே எழுந்து வருவார்கள், அல்லாஹ் நாடியவர்களை தவிர்த்து. வ குல்லுன், அனைவரும் அத்தவு தாகிரீன், நடுநடுங்கியவர்களாக தலை குனிந்தவர்களாக வருவாங்க. தங்களுடைய தலைகளை தாழ்த்திக் கொண்டு என்ன செய்வாங்க, செல்வாங்க. எங்கு செல்வாங்க,
மஹ்ஷருடைய மைதானத்துக்கு செல்வாங்க. இன்னும் கணித்திற்குரியவர்களே, சிலரை குறித்து வருகின்றது, அதாவது எப்படி செல்வாங்கன்னா வேகமாக செல்வாங்களா, வெட்டுக்கிளி எப்படி பரவி செல்கின்றதோ அதை போன்று மனிதர்கள் கபரிலிருந்து வேகமாக செல்வாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யதுஉ தாஇ இலா ஷைஇன் நுகுர் குஷ்ஷஅன் அப்சாருஹும் யக்ருஜூன மினல் அஜ்தாசி கஅன்னஹும் ஜராதும் முன்தஷிர். அல்லாஹ் என்ன சொல்றான், நாளை மறுமையிலே மண்ணறைகளிலிருந்து எழுந்து மக்கள் என்ன செய்வாங்க, வெட்டுக்கிளிகளை போன்று பரவி செல்லக்கூடிய வெட்டுக்கிளிகளை போன்று வேகமாக கபர்களிலிருந்து எழுந்து செல்வாங்க. அதாவது எங்கு போறோம், சில பேர் நினைப்பாங்க, அதாவது யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா, எங்களை எங்களுடைய மன்னரையிலிருந்து யார் எழுப்பியது, நாங்கள் அப்படியே இருந்திருக்க வேண்டாமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சிலருடைய நிலைகள் இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்ப நம்ம யோசிக்கலாம் நண்பர்களே, இப்போ மன்னரையில அடக்கம் செய்யப்பட்டவங்க எழுந்து வருவாங்க, சரியா, ஆக்சிடென்ட்ல வஃபாத் ஆயிட்டவங்க அல்லது நெருப்புல எரிக்கப்பட்டவங்க, சரியா, பிளைட்ல மேல வெடிக்குது பிளைட், அவங்களாம் எங்க இருந்து எழுந்து வருவாங்க, எங்க இறந்தாங்களோ அங்கிருந்து தான் அவங்க அதாவது எழுந்து வருவார்கள். அவங்க எரிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, புதைக்கப்பட்டு இருந்தாலும் சரி, அல்லது அவங்க மண்ணோடு இதாக ஆயிருந்தாலும் சரி, எப்படி இறந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து என்ன செய்வாங்க, வருவாங்க. எந்த அளவுக்குன்னா ஒருத்தர் மிருகம் கடிச்சு கொண்டு சாப்பிட்டுன்னு வைங்களேன், சரியா, அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா திரும்ப எழுந்து வருவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, திருமீதில பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு நிலை என்ன ஆனது என்பது நமக்கு தெரியும். உஹது போர்க்களத்துல கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள், அவருடைய அந்த அதாவது உடல் சிதைக்கப்படுகின்றது, சரியா, தெரியும் தானே இந்த சம்பவம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஃபியா மட்டும் இரும்பாமல் இருந்திருப்பார் என்றால், சஃபியா மட்டும் இல்லாமல் இருந்திருப்பார் என்றால், சஃபியா யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தாயார், அதாவது அவங்களுடைய சகோதரனுடைய கூட பிறந்தவங்க சஃபியா, சொல்றது புரியுதா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா மட்டும் இல்லாமல் இருந்திருப்பார் என்றால் ஹம்சாவை நான் என்ன செய்திருப்பேன், விலங்கு உண்டு கொண்டு இருந்தது அவ்வாறே நான் விட்டு வைத்திருப்பேன். மேலும் ஹத்தா யுஹ்ஷரு யௌமல் கியாமா மின் புத்தூனிஹா, எந்த அளவுக்கு என்றால் எந்த விலங்கு அவரை திண்டதோ விழுங்கியதோ அதிலிருந்து அவர் என்ன செய்திருப்பார், எழுந்து வந்திருப்பார். இந்த ஹதீஸ் எதை சொல்லுது நண்பர்களே, யார் எங்க இறந்தாங்களோ அங்கிருந்து எழுப்பப்படுவாங்க. வெறும் மன்னரையில புதைக்கப்பட்ட மட்டும் தான் வருவாங்கன்னு இல்ல, எல்லோரும் என்ன செய்வாங்க, அவங்களுடைய இடங்களில் இருந்து எழுந்து வருவாங்க. சரி, சிலருடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, ஊமைகளாக, அதாவது ஊமை இல்ல குருடர்களாக அல்லாஹ் என்ன செய்வாங்க, சிலரை எழுப்பாட்டுவாங்க. மன்னரையிலிருந்து சிலர் எப்படி எழுவாங்க, குருடர்களாக எழுவாங்க. ஆனா இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு பார்வைகள் இருந்திருக்கும், கண்கள் இருந்திருக்கும், பார்த்திருப்பாங்க. ஆனா கபர்கள் எழுந்து வரும்போது திடீரென்று பார்த்தால் குருடர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், ஒமன் அரத அன் திக்ரி, யார் என்னை நினைப்பதை விட்டு பாராமுகமாக இருந்தார்களோ, அலட்சியமாக இருந்தார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் அமைத்து விடுவோம், ஏற்படுத்தி விடுவோம். அல்லாஹ்வை நினைப்பதிலிருந்து யார் பாராமுகமாக இருப்பாரோ, அலட்சியமாக இருப்பாரோ, அவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும், நெருக்கடியான வாழ்க்கையாக இருக்கும். இன்னும் அல்லாஹ் சொல்றான், வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, மறுமையிலே அவரை குருடனாக நாம் எழுப்புவோம். கால ரப்பி, அவர் கேட்பார், லிமா ஹஷர்தனி அமா வகத் குன்து பஸீரா, யா அல்லாஹ், நான் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது பார்வையுடையவனாக இருந்தேனே, என்ன ஏன் நீ குருடனாக எழுப்பினாய் என்று கேட்கப்படும் பொழுது அல்லாஹ் கூறுவான், கால கதாலிக், அவ்வாறு தான் நடக்கும். அத்தத்க ஆயாத்துனா, என்னுடைய வசனங்கள் உனக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டது, வசனங்கள் உனக்கு முன்னால் வந்தது, ஃபநஸீதஹா, அதை நீ ஏற்று நடக்காமல் நீ என்ன செய்து விட்டாய், அதை மறந்து வாழ்ந்தாய். எதற்காக படைக்கப்பட்டோம் என்ற நோக்கத்தை மறந்து தான் தோன்றித்தனமாக என்னுடைய வசனங்கள் வந்த பொழுதிலும் நீ அதை கண்டு கொள்ளாமல் நீ என்ன செய்தாய், ஃபநஸீதஹா, அதை நீ மறந்து வாழ்ந்தாய். ஆகவே என்ன சொல்லுவான் அல்லாஹ், ஒக்கதாலிக்க, அதே போன்று அல் யௌம துன்சா, இன்று நீ மறக்கடிக்கப்படுவாய். அப்ப அல்லாஹ்வை மறந்து வாழ்வது, மார்க்கத்தை மறந்து வாழ்வது ஒரு மனிதனை நாளை மறுமையிலே குருடனாக எழுப்பப்படுவதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கவனமாக இருக்க வேண்டும். தவறுகள் செய்யக்கூடியவன் தான் மனிதன் நண்பர்களே, தவறுகள் செய்யாம யாருமே இருக்க மாட்டோம். தப்பு செய்யக்கூடியதான் மனிதன். தப்பு செஞ்சுட்டு என்ன பண்ணிடணும், மீண்டு வந்துடணும். ட்ராக் திசை மாறி போகுது, சரி நம்ம தப்பு பண்றோம், இதே ட்ராக்ல போனா சொர்க்கத்துக்கான பாதையில கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிடணும், அந்த ட்ராக்ல இருந்து தௌபா கேட்டுட்டு அந்த ஸ்ட்ரைட் ட்ராக்குக்கு வந்துடும். அப்படியே இருந்துட்டோம்னு வைங்களேன், அல்லாஹ்வை மறந்துட்டு மார்க்கத்தை மறந்துட்டோம்னா நாளைக்கு அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் மனிதனை மறந்து விடுவான். ஏன்னா அல் ஜஸாஉ பின் ஜின்ஸில் அமல், இன்று நாம் எப்படி நடக்கிறோமோ நாளைக்கும் அப்படிதான் நம்மோடு நடக்கப்படும் என்பதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். சரி, சிலருடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, மன்னரையிலிருந்து எப்படி வருவாங்கன்னா, அதாவது சவிடர்களாக, ஊமைகளாக, குருடர்களாக எழுப்பப்படுவாங்க, தலை கீழாக நடந்து வருவாங்க. சிலர் எப்படி நடந்து வருவாங்க,
செவிடர்களாக, குருடர்களாக, ஊமைகளாக, தலைக்கீழாக என்ன செய்வாங்க? கால்களை நடந்தவங்க தலைக்கீழாக அந்த மஹ்ஷருடைய மைதானத்துக்கு நடந்து வருவாங்க. அல்லாஹ் சொல்றான், வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமா, மறுமையிலே அவர்களை நாம் ஒன்று திரட்டுவோம், அலா உஜூஹிஹிம், முகம் குப்புற வரும்படி நாம் அவர்களை வர செய்வோம். உம்யன் வ புக்மன் வ சும்மா, குருடர்களாக, ஊமைகளாக, செவிடர்களாக நாம் அவர்களை ஆக்கி முகம் குப்புற அவர்களை வர செய்வோம். மஅவாஹும் ஜஹன்னம், அவருடைய இருப்பிடம் நரகமாக இருக்கும். குல்லமா கபத், அந்த நரக நெருப்பு அணையக்கூடிய தருவாயிலே, ஜித்னாஹும் சஈரா, அதை மறுபடியும் கொழுந்து விட்டக்கூடிய நெருப்பாக நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்வி கேட்கப்படுது, அல்லாஹ்வின் தூதரே, எப்படி இறை மறுப்பாளர்கள் முகம் குப்புற நாளை மறுமையில் நடந்து வருவாங்க அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைஸ அல்லதி அம்ஷாஹு அல ரிஜ்லைனி ஃபி துன்யா காதிரன் அலா யும்ஷீஹி அலா வஜீஹி யௌமல் கியாமா, யார் இந்த உலகத்தில் 2 கால்களை கொண்டு நடக்க வைத்தானோ அவனால் முடியாதா? 2 கால்கள் நடக்கிறோமே, யாரால் நடக்கிறோம்? நம்ம அல்லாஹ்வால் தான் நடக்கிறோம்ல. யாரு நம்மை, அதாவது யார் மனிதனை 2 கால்களில் நடக்க வைத்தானோ அவனால் தலை குப்புற நடக்க வைக்க முடியாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ் நாடினால் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று பதில் சொன்னார்கள். புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இது யாருடைய நிலைமையாக இருக்கும்? இறை மறுப்பாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? முகம் குப்புற நடந்து வருவாங்க. சரி, இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, கபரில் இருந்து எழுந்து வரும்போது எல்லார் இடத்துலயும் ஒரு சாயித், ஒரு ஷஹீத் இருப்பாங்க. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், வஜாஅத் குல்லு நஃப்ஸின் மஅஹா சாயிக்கும் வ ஷஹீத். சாயிக்னா என்ன அர்த்தம்? ஹவுஸ் டிரைவர் கிடையாது. சாயிக்னா என்ன அர்த்தம்? அழைத்து வரக்கூடியவர். ஷஹீதா என்ன அர்த்தம்? சாட்சி சொல்லக்கூடியவர். அதாவது யாருன்னா இவங்க, நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள் எழுதுறதுக்காக வானவர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த 2 வானவர்கள் என்ன செய்வாங்கன்னா எழுந்து வரும்போது இருப்பாங்க என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லுது. வஜாஅத் குல்லு நஃப்ஸின் மஅஹா, எல்லா ஆன்மாவோடும் ஒரு சாயிக், அழைத்து வரக்கூடியவரும் ஒரு சாட்சி கூறக்கூடியவரும் வானவர்கள், 2 வானவர்கள் இருப்பாங்க என்பதாக இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கின்றோம். அப்புறம் பாருங்க, இந்த உலகத்துல வாழும்போது ஒப்பாரி வைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க மஹ்ஷருக்கு எப்படி வருவாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்நாஇஹா இதா லம் ததுப், ஒப்பாரி வைக்கக்கூடியவள் அவள் தௌபா கேட்டு மீண்டு விடவில்லை என்றால், மரணத்திற்கு முன்னால் தௌபா கேட்டு மீண்டு விடவில்லை என்றால், துகாமு, அவள் எழுந்து வருவாள் மறுமை நாளில், வ அலைஹா சிர்பாலு மின் கத்திரான், தாராளான நீலங்கி அவருக்கு இருக்கும். தாராளான கீழங்கு, அவருடைய கீழ் டிரெஸ் எதுவாக இருக்கும்? தாரால் செய்யப்பட்டிருக்கும். தார் இருக்குல்ல, அதால அது உருவாக்கப்பட்டிருக்கும். மேலும் வதிருன் மின் ஜரப், அவருடைய சட்டை சொறி சிறங்கால் உருவாக்கப்பட்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மிகப்பெரிய தண்டனை யாருக்கு? ஒப்பாரி வைக்கக்கூடியவர்களுக்கு. இதுலயே ரசூலுல்லாஹ் பெண்மணி என்று சொல்றாங்க. மேக்சிமம் ஒப்பாரி யார் வைப்பாங்க? பெண்கள் தான் வைப்பாங்க. ஆண்களும் ஒப்பாரி வச்சாங்கன்னா அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். பொதுவாக அவர்கள் தரப்புல இருந்தா இந்த ஒப்பாரி வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நடக்கிறதுனால ஹதீஸ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஒப்பாரி வைக்கிறதுனா என்ன நண்பர்களே? சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணுல இருந்து தண்ணீர் வருவது ஒப்பாரி வைக்கிறதா? அல்லது கொஞ்சம் சத்தமாக அழுவது ஒப்பாரி வைக்கிறதா? இது ஒப்பாரி வைக்கிறது கிடையாது. ஒப்பாரி வைப்பதா என்னது? மையத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய புகழ்களை சொல்லி சொல்றது புரியுதா? இப்படி இறந்து போயிட்டீங்களே, இவ்வளவு, அதாவது இறைவன் உங்களை எடுத்துக்கொண்டானே, என்னை எடுத்துக்கொண்டிருக்காம இருக்க வேண்டாமா, இந்த மாதிரி அவருடைய புகழ்கள், அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு மாதிரி அழுவாங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து என்னது? ஒப்பாரி. கண்கள் இருந்து தண்ணீர் வருதுன்னா அது வந்து மனிதன் ரீதியில எல்லாருக்கும் வரும். ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் அழுவது என்பது சாதாரணம். இது வந்து ஒப்பாரி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல வராது. இந்த மாதிரி பிறரை அவரை பத்தி புகழ்ந்து ஓவராக எல்லை மீறி வரம்பு மீறி அழுந்துகிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து என்னது? ஒப்பாரியாக இருக்கு என்பதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளுங்க. சரி, யார் வந்து எஹ்ராமுடைய நிலையில வஃபாத்தாராங்களோ அவங்க வந்து நாளை மறுமையில எப்படி வருவாங்க? தல்பியாவை சொல்லிக்கிட்டே வருவாங்க. புகார் நஸஈல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்சிலூஹு பிமாஇன் வஸித்ரின் வகஃபினூஹு பிஸௌபை, யார் எஹ்ராமிய நிலையில் இறந்தார்களோ அதே ஆடையில் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? கஃனிடுங்கள், அவர்களை குளிப்பாட்டுங்கள், அவர்களை கஃனிடுங்கள். வலா தமஸ்ஸூஹு பிதீபின், அவர்களுக்கு எந்த நறுமணத்தையும் நீங்க பூச வேண்டாம். வலா துகம்மிரூஹு ரஸஹு, அவருடைய தலையை கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? மூட வேண்டாம். ஃபஇன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமா முலப்பியன், நாளை மறுமையிலே அவர்கள் தல்பியா சொல்லிக்கிட்டே என்ன செய்வாங்க? வருவாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லப்பக் என்ற அந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே இஹ்ராமிய நிலையில் இறந்தவர்கள் வருவார்கள். இது நல்ல மௌத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ளணும். நல்ல மௌத் என்பது மிக முக்கியமான விஷயம் நண்பர்களே. அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய கடைசி என்னுடைய மௌத்தை நல்ல மௌத்தாக ஆக்கின்ற அல்லாஹ் துவா கேட்கணும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர்த்து நைட்டு தூங்கும் போது என்ன பண்றோம்? பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்குறோம். சில நேரத்தில் அப்படியே கேட்டுக்கிட்டே
தூங்கிடுறோமா இல்லையா? அந்த நேரத்துல மலக்குள் மௌத் வந்து ரூஹை கைப்பற்றுறாருன்னா அது நல்ல மௌத்தாது? அது நல்ல மௌத் கிடையாது. அதே ஒருவருக்கு தொழுகிறாரு, தொழுகைக்காக போறாரு, வஃபாத் ஆயிடுறாரு. அல்ல தொழும் போது சஜிதால வஃபாத் ஆயிடுறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல மௌத்துகள் இருக்கு, நல்ல மௌத்தினுடைய அடையாளங்கள் இருக்கு. இப்போ அல்லாஹ்விடத்துல அதுக்காக என்ன செய்யணும்? நம்ம துவா கேட்கணும். இப்படி இஹ்ராமுடைய நிலையில இறந்து போவது இது நல்ல மௌத்தினுடைய அடையாளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நாளை மறுமையிலே நம்முடைய வஃபாத் வரக்கூடிய அந்த சமயத்திலே நல்ல ஒரு வஃபாத்தாக, நல்ல நிலையில் வஃபாத் வரக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானாக. அப்போ இப்படி எல்லாரும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்துக்கு செல்லுவாங்க. மஹ்ஷருடைய மைதானம் என்றால் என்ன? அது இந்த உலகத்துல தான் அது இருக்கா, இல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு உலகமாக அதை படைப்பானா என்று நம்ம வந்து அறிய கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத்து. அதாவது நாளை மறுமையிலே இந்த பூமியை வேறு பூமியாக நாம் மாற்றி விடுவோம், அதே போன்று வானங்களையும் வேறு வானங்களாக நாம் மாற்றி விடுவோம். வபரசு லில்லாஹி அல் வாஹித் அல் கஹார். யாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் ஆளக்கூடிய பூமியை வேறு பூமியாக அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? மாற்றிடுவான். இரண்டு கருத்து இந்த வசனத்துக்கு சொல்லப்படுது. அல்லாஹ் வந்து என்ன செய்வானா? புதியதாக ஒரு பூமியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பான். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த பூமியை மாத்திட்டு வேறு பூமியை அந்த இடத்துல கொண்டு வர அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது கருத்து என்னன்னா, இதே நாம் வாழக்கூடிய இதே பூமியா தான் இருக்கும், அதனுடைய அடையாளங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மாத்திடுவான். அதனுடைய அதாவது கட்டிடங்கள் இருக்காது, மரங்கள் இருக்காது, மலைகள் இருக்காது, யாருக்கும் எந்த அடையாளமும் இல்லாதவாறு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மாத்திடுவான். இந்த கருத்து தான் வந்து சிறந்த கருத்தாக இருக்கு. சரியா? நம்ம வாழக்கூடிய பூமி தான் மஹ்ஷருடைய மைதானமாக இருக்கும். அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? அதனுடைய அடையாளங்களை எல்லாம் மாற்றி விடுவான். வேறு பூமியாக அல்லாஹ் அதை ஆக்கி விடுவான் என்றால் அதனுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டு விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஹ்ஷரு நாஸ் யௌமல் கியாமா அலா அர்தின் பைதா. மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே அது எப்படிப்பட்ட மைதானமாக இருக்கும் என்றால் தூய வெண்மையான பூமியாக அந்த பூமி வந்து இருக்கும். எப்படி என்றால் ககுர்சத்தின் நகி, கலப்படம் இல்லாத மாவிலே சுடப்பட்ட ரொட்டியை போன்று சமவெளியாக அந்த மஹ்ஷருடைய பூமி என்பது, மைதானம் என்பது இருக்கும். லைஸ ஃபீஹா அலமுன் லி அஹத். யாருக்கும் எந்த அடையாளமும் மஹ்ஷருடைய மைதானத்துல இருக்காது. இன்னும் எப்படி அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நம்ம ஒன்று திரட்டப்படுவோம்? ஆடைகள் இல்லாம, நம்முடைய காலணி இல்லாம, விருத்த சேதனம் செய்யப்படாம எப்படி பிறந்தோமோ அப்படியே நாம் ஒன்று திரட்டப்படுவோம். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஹ்ஷரு நாஸ் யௌமல் கியாமா ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லா. மறுமையிலே ஆடை இல்லாமல், காலணி இல்லாமல், விருத்த சேதனம் செய்யப்படாத நிலையிலே மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள், மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று சொல்லும்போது ஆயிஷா அம்மையார் கேட்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, அர்ரிஜாலு வன்னிஸாஉ வர்ரிஜாலு ஜமீஅன், ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இப்படித்தான் எழுப்பப்படுவார்களா என்று கேட்கும்போது யன்துரு பஅதுஹும் இலா பஅத், ஒருவரை மற்றவர் பார்க்க நேரிடுமே என்று அவர்கள் கேட்க ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா ஆயிஷா அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅதின். நாளை மறுமையிலே நிலவரம் எப்படி இருக்கும் என்றால் ஒருவர் மற்றவரை பார்ப்பதை விட நிலைமை மிக கடினமாக இருக்கும். போன வாரம் ஒரு உதாரணம் கொடுத்து இதை விளக்கின. ஒரு எர்த்குவேக், பூகம்பத்தில் நம்ம மாட்டிக்கொண்டோம் என்றால் நம்மளை காப்பாற்றிக் கொள்ளதான் என்ன பண்ணுவோம்? நம்ம முயற்சி செய்வோம். அந்த நேரத்தில் ஆடை விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனா ஒருவர் மற்றவரை பார்ப்போமா? எனக்கு என்ன ஆகும்? அப்படிதான் நம்ம தப்பிக்க நினைப்போம்ல. இதை விட கடுமையாக அந்த மறுமை நாளிலே அந்த மஹ்ஷருடைய அந்த சம்பவம், நிலை என்பது இருக்கும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இப்படி அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல அது எப்படிப்பட்ட ஒரு வேதனையாக இருக்கும்னா, நரகம் வந்து முன்னால் காண்பிக்கப்படும், நரகம் முன்னால் கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கின்றான். வபுர்ரிஸத்தில் ஜஹீமு லில் காவின். அநியாயக்காரர்களுக்கு நரகம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். எப்படிப்பட்ட நரகம் நண்பர்களே? 70,000 சங்கிலிகளை உடையதாக நரகம் வந்து இருக்கும். 70,000 சங்கிலிகள் இருக்கும் அந்த நரகத்திற்கு. ஒவ்வொரு சங்கிலிக்கும் எத்தனை வானவர்கள் இருப்பாங்க? 70,000 வானவர்கள் இருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க. 70,000 சங்கிலிகளை உடையதாக இருக்கும். ஒவ்வொரு சங்கிலிக்கும் 70,000 வானவர்கள் இருப்பார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு இடமாக, ஒரு இதாக அந்த நரகம் இருக்கும். ஏன் கொண்டு வரப்படுது? இந்த வேதனை காண்பிக்கப்படும். பாவம் செய்தவர்கள், பாவிகள், அநியாயக்காரர்கள், இறை மறுப்பாளர்கள், நயவஞ்சகர்கள், அவர்களை தண்டிப்பதற்காக நரகம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரியன் என்பது மிக அருகிலே இருக்கும். மஹ்ஷருடைய மைதானத்துல சூரியன் நமக்கு மிக அருகிலே கொண்டு வரப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துதன ஷம்ஸு யௌமல் கியாமா மினல் கல்கி ஹத்தா தகூன மின்ஹு கமிக்தாரி மைல். அத கமிக்தாரி மீல், அதாவது ஒரு மைல் அளவிற்கு சூரியன் நெருக்கமாக இருக்கும். இந்த இடத்துல மைல் என்றால் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றாங்க, அதாவது டிஸ்டன்ஸை குறிக்குதா அல்லது அரபி மொழியில இந்த சுருமா இருக்கு பாத்தீங்களா, சுருமா இடக்கூடிய அந்த குச்சி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கூட அரபி மொழியில என்ன சொல்லுவாங்கன்னா மீல் என்று சொல்லுவாங்க. அப்ப சுருமா எப்படி இடுவாங்க? கண்ணில் இடுவாங்க. அப்ப அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்பதை குறிப்பதற்காக ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்களா என்று எனக்கு தெரியல அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ராவி வந்து சொல்றாங்க. நம்ம என்ன புரியணும்? சூரியன்
இன்னைக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு மேல இருக்கக்கூடிய சூரியன் நாளை அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே நமக்கு மிக மிக அருகாமையில் சமீபத்தில் இருக்கும். அவர்கள் செய்த நல்ல அமல்களுக்கு ஏற்றவாறு என்ன செய்வாங்கன்னா வேர்வையில் நினைந்து கொண்டு இருப்பார்கள். அவருடைய அமல்களுக்கு ஏற்றவாறு வேர்வையில் நினைந்து கொண்டு இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமின்ஹும் மை யகூனு இலா கஅபைஹி, சிலருடைய வேர்வைகள் அவருடைய கரண்டை காலுக்கு அருகே இருக்கும், கரண்டை கால் வரை இருக்கும். சிலருடைய வேர்வைகள் அவர்களுடைய இந்த முட்டி முழங்கால் வரையில் இருக்கும். சிலருடைய வேர்வைகளோ அவருடைய இடுப்பு வரையில் இருக்கும். சிலரோ அவருடைய புஜங்கள் வரையில் வேர்வையில் இருந்து கொண்டிருப்பார்கள். சிலரோ அவருடைய காதுகள் வரையில் வேர்வையில் இருந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலரோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வேர்வையில் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்குனா 70 முழங்கள் வரையில் பூமியில் வேர்வைகள் சென்றுவிடும் அளவுக்கு நாளை அந்த மறுமையிலே சூரியன் நெருக்கமாக காரணத்தினால் மக்கள் அந்த வெயிலிலே சுட்டரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையாக அது வந்து இருக்கும். அது எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? 50,000 ஆண்டுகளாக இருக்கும். அந்த ஒரு நாள் என்பது 50,000 சனா, 50,000 ஆண்டுகளாக ஒரு நாள் இருக்கும். மிகப்பெரிய நாளாக அது வந்து இருக்கும். அந்த நேரத்தில் மனிதர்களுக்கு 2 விதமான விஷயங்கள் தேவைப்படும். சூரியன் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். 2 விதமான விஷயம் தேவைப்படும். முதலாவது விஷயம் என்ன? நிழலை தேடி ஓடுவார். எங்காவது ஒரு இடம் கிடைக்காதா, அங்க போய் சூரியனுடைய வெயிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாமே என்று மக்கள் நிழலை தேடி ஓடுவார்கள். நிழல் கிடைக்குமா? கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? 7 விதமானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் என்பது கிடைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஹதீஸை பார்த்திருக்கோம். நீதமான அரசன், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர், பள்ளிவாசலோடு தொடர்புடைய மனிதன், அல்லாஹ்வுக்காக ஒன்று சேரக்கூடியவர், 2 நண்பர்கள். அல்லாஹ்வுக்காக ஒன்று சேருவார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிவார்கள். 5வது அழகான பெண்மணி, அந்தஸ்துள்ள பெண்மணி, தவறான பாதையில் அழைக்க நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொன்ன அந்த மனிதன், இவருக்கும் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நிழல் கிடைக்கும். மேலும் தன்னுடைய வலது கரம் செய்யக்கூடிய சதக்காவை இடது கரத்துக்கு மறைத்து செய்யக்கூடிய அந்த நபருக்கும் அர்ஷ் நிழல் கிடைக்கும். கடைசியாக அல்லாஹ்வை நினைத்து தனிமையில் அழுந்த அந்த நபருக்கும் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நிழல் கிடைக்கும். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ்ல வருது, கடன் ஒருத்தர் கடன் கொடுக்கிறார். கடன் கொடுத்துட்டு அந்த கடனை வந்து என்ன பண்றாருன்னா அதற்கான அந்த தவணையை நீட்டித்து தரார். ஒரு டேட் வரைக்கும் கொடுத்துட்டு அந்த தவணை நீட்டிக்கிறார். அல்லாஹ்வுக்காக அவரை அந்த தவணை நீட்டித்து தரார். அல்லது அந்த கடனையே என்ன பண்ணிடுறாரு? மன்னித்து விடுகிறார் என்றால் இவருக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இது முதலாவது விஷயம். நாளை மனிதர்களுக்கு மஹ்ஷருடைய மைதானத்தில் 2 விஷயங்கள் தேவைப்படும். முதல்ல நிழலை தேடி ஓடுவார்கள். 2வது என்ன? தாகம் ஏற்படும். பொதுவாக நம்ம வெயில இருந்தாலும் என்ன செய்யப்படும்? நம்ம மோர் குடிச்சோம், ஐஸ் வாட்டர் குடிப்போம். நாளை மறுமையிலே தாகம் ஏற்படும். தண்ணீர் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களுக்கும் தண்ணீர் தடாகத்தை ஏற்படுத்தி தருவான். அதிலே நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? முதலாவதாக கௌசர் என்று சொல்லக்கூடிய தடாகத்தை ஏற்படுத்தி தருவான். மற்ற எல்லாத்துக்கும் அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான் அந்த சிறப்பை? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பான். முதலாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க? இந்த கௌசர் என்ற தடாகத்திலிருந்து அருந்துவார்கள். அதற்கடுத்து தன்னுடைய உம்மத்துக்கு என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் தன்னுடைய கரங்களால் கௌசருடைய தடாகத்திலிருந்து நீரை புகட்டுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த கௌசர் தடாகம் எப்படி இருக்கும் என்றால் ஹதீஸ்ல வந்திருக்கு நண்பர்களே, அதனுடைய நீர் எப்படிப்பட்டது என்றால் தேனை விட சுவைமிக்கதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். தேனை விட சுவைமிக்கதாக இருக்கும். அதனுடைய நறுமணம் என்பது கஸ்தூரியை விட சிறந்ததாக இருக்கும். இன்னும் அது அதாவது அந்த ஐஸ் கட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை விட அது வந்து ரொம்ப குளிராக இருக்கும். இன்னும் அபியது மினல் லபன், பாலை விட மிக வெண்மையாக இருக்கும். 4 தன்மையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாலை விட வெண்மையாக இருக்கும், தேனை விட இனிமையாக இருக்கும், கஸ்தூரியை விட மனம் பொருந்தியதாக இருக்கும். மேலும் மிகவும் குளிராக, ஐஸ் கட்டிகளை விட மிகவும் குளிராக அது வந்து இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சிறப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு கொடுப்பான்? ஹவுதை கௌசர்ல யார் குடிப்பாங்க? இன்று இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வணக்கத்திலே இணை வைப்பை கலக்காமல் இன்னும் பித்அத்துகளிலே வாழாமல் மரணித்த ஏகத்துவத்திலே பயணித்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த சிறப்பை கொடுப்பான். நான் என்னென்ன விஷயங்கள் சொன்னேன்? இணை வைக்காமல் இருக்கணும், முதலாவது நிபந்தனை. ஏன்னா சிலர் வருவாங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல வருவாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களை பார்த்து சொல்லுவாங்க அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் என்று சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொல்லப்படும்? முகமது நபியே, உங்களுக்கு பிறகு இவர்கள் மார்க்கத்திலே புதியதாக விஷயங்களை உண்டாக்கினார்கள், அது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்காது? அந்த பாக்கியம் கிடைக்காது. ஏகத்துவத்தில் இருக்கணும், இணை வைப்பு இல்லாம, பித்அத்துகள் இல்லாம இருக்கணும். மார்க்கத்துல நம்மளுடைய இபாதத்துகள்ல பித்அத் என்பது ஒருபோதும் இருக்கவே கூடாது. அறியாமையில நம்ம இணை வைப்பு புரிஞ்சுட்டோம், பித்அத்துகள் ஈடுபட்டுட்டோம்னா என்ன செஞ்சிடணும்? நம்ம மௌத்துக்கு முன்னாடி
அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம இந்த சிறப்பை இன்ஷா அல்லாஹ் அடைய முயற்சி செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் கௌசர் என்று சொல்லக்கூடிய தடாகத்திலிருந்து நீரை அருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருவனாக. வாகுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.